இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நீங்க என்ன பண்ணினாலும் அதிமுகன்ற கூடு மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கு. உண்மையான ரத்தங்களும் நாளங்களும் அந்த நரம்பு துடிப்புகளும் இன்னைக்கு அடிமட்ட தொண்டன்ட்டா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கான். அவன் எங்க போறதுன்னு தெரியாம ஒரு சிலர் ஓபிஎஸ் இருக்கான், ஒரு சிலர் டிடிவி சார்ட்ட இருக்கான். பதவியில் இருக்கிறவங்க எடப்பாடி. ஆனா ரெட்டலைக்காகவே டீயை குடிச்சிட்டு ரோட்ல சின்னத்தை வரைஞ்சிட்டு போஸ்டர் ஒட்டிட்டு தொண்டன் இருக்கான் பாருங்க. ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் வந்தால் எல்லோருமே அதிமுக ஒன்றாக இணையும் அப்படின்றாங்க. அவங்க சிலரை வேண்டான்றாங்க, அவ்வளவுதான். அந்த சிலர்ல ஓபிஎஸ் இருக்காரு. வேணும்னு சொல்றதுக்கு வேணாம்னு சொல்லுங்க. அவங்களுக்கு யாரு? அவங்க யாரு? முதல்ல இன்னைக்கு அதிமுக சார், அவங்க இல்ல சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை அபகரித்து விட்டதாக நீங்க நினைக்கிறீங்க? 100% தான். இது நினைக்கிறது என்ன? அபகரிப்பினுடைய ஒட்டுமொத்த முயற்சி தான் இதுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு கேடர்ஸ் மொத்தமா அந்த பக்கம் நிக்கிறாங்களே சார். எங்க அந்த 80 லட்சம் பொதுக்குழு உறுப்பினர்கள் மொத்த பேருமே அங்க நிக்கிறாங்க. 2400 பேர் நிக்கிறாங்க. ஆமா, எங்கிட்ட வந்து 1.5 கோடி பேர் எங்கிட்ட நிக்கிறாங்க. நாங்க சொல்றோம் எந்த 1.5 கோடி பேர்? ஆமா, இந்த தொண்டரெல்லாம் ஓட்டு போட்டனால தான் பொதுச் செயலாளர். திருடப்பட்ட அதிமுக சட்ட விதிகள், திருத்தப்பட்ட விதிகள் மறுபடியும் சரி செய்யப்பட வேண்டும். அதிமுக என்பது எவ்வாறு புரட்சி தலைவர் ஆரம்பித்தாரோ அந்த பாதையில் புரட்சி தலைவி என்ன நோக்கத்திற்காக இதை வழிநடத்தி வலிமையாக கொண்டு வந்து சேர்த்தாரோ அந்த எண்ணத்தில் பயணிக்க வேண்டும். இதுதான் எல்லாரோட ஒட்டுமொத்த கருத்து. அதுக்கு அவங்க ஒத்துக்குருவாங்களான்னு மட்டும் கேளுங்க. அப்போ ஓபிஎஸ் கிட்டயும் பிரச்சனை இருக்கு, எடப்பாடி கிட்டயும் பிரச்சனை இருக்கு. ஓபிஎஸ் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கட்சிக்கு உண்மையா நிக்கலன்றாங்க சார். அன்றைக்கு அவங்களை எந்த எல்லையில நிறுத்தணுமோ அந்த எல்லையில நிறுத்தினார் எடப்பாடி, தெரியுங்களா? எந்த 5 சீட்டு தான் நீங்க உங்களுக்கு, அவங்க ஸ்ட்ரென்த் அவ்வளவுதான். நீங்க 15 கேட்டா கொடுக்க முடியாது, 12 கேட்டா கொடுக்க முடியாதுன்னு அன்னைக்கு நிறுத்தினாரு. ஆனா அவங்க எத்தனை கேக்குறாங்களோ கொடுன்னு சொன்ன ஒரு ஓபிஎஸ், தெரியுங்களா? பிஜேபி 30 கேட்டா சொன்னாரு. அதிமுக சொல்ற தகவலை தான் நான் கேள்வி. அதேதான் அவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி கேட்பீங்களா? எதுக்கு அவ்வளவு அவசரமா அதிமுக அலுவலகத்தை தாக்கி உள்ள தாக்கல? அவங்க வந்து பொதுக்குழுன்னு ஒரு பொய்யான பொதுக்குழு உள்ள கூட்டுறாங்க 11ஆம் தேதி. அன்றைக்கு நாங்க தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள். நாங்க தொண்டர்கள்லாம் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வேனை பிடிச்சி லாரியை பிடிச்சி போய் ஆபீஸ்ல போய் உட்கார்றோம். ஆபீஸ்க்குள்ள போகும்போது ஆபீஸை போட்டுக்கிட்டு கேபரே டான்ஸ் ஆடிச்சு. எல்லாத்தையும் என்ன கேபரே அங்க உள்ள டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பாத்துருப்பீங்கல்ல வீடியோ, சமூக வலைதளங்கள்ல வந்தது. இவங்க வந்து 8 மாவட்ட செயலாளர் பொதுக்குழு பொதுக்குழு அங்க நடந்து மதுரை வாயில நடந்து. அதான் சொல்ல வரேன். நேரா அங்கதானே சார் மதுரை வாயில பொதுக்குழு நடந்துச்சு. ஆமா. ஏன் சென்னை மாவட்ட செயலாளர் எல்லாம் தலைமை கழகத்துல உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு குண்டர்களை உள்ள உட்கார வச்சிருந்தாங்க. அதனாலதான் பிரச்சனை. அங்க பாட்டில வச்சு அவங்க எரிஞ்சு, ட்ரம் வச்சு உடைச்சு, கேட்டை பூட்டி ஒரு கலேபரத்தை உருவாக்கியது யார்? இன்னைக்கு கேஸ் போட்டிருக்காங்க போலீஸ்ல. 2 பேர் மேலேயும் தான் கேஸ் இருக்கு. இல்லங்க, நீங்க உண்மையான அதிமுகன்னா அங்க போகணும். எங்க போனோம்? அது ஃபோர்ஜரி, அது பொய், அது வந்து நடைமுறைக்கு உகந்ததில்ல, சட்டத்துக்கு புறம்பானது. நாங்க வந்து நீதிமன்றத்தை நாடிக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்களுடைய இடம் எது? தலைமை கழகம் தானே. அந்த ஒரு நீதியரசர் ஜெயச்சந்திரன் போயிட்டீங்க. இருங்க, ஜெயச்சந்திரன் அது உங்களுக்கு கோயில் மாதிரி சார். இருங்க சார், நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு கோயில் மாதிரி அந்த இடம். போனீங்க, அவங்க கதவை சாத்தி வச்சிருக்காங்க, நீங்க கதவை உடைச்சிங்களோ தட்டினீங்களோ உள்ள போய் உட்காந்தீங்க. அங்க இருக்கிறது அங்க இருக்கிற இதுகளை கோப்புகள் எல்லாம் அள்ளி தூக்கி வண்டியில போட்டு போறது அல்ல. சமூக விரோதிகள் அவங்க தான் உள்ள இருந்தாங்க. அவங்க தான் அம்புட்டு வேலையை செஞ்சுட்டு பழி ஆரம்ப ஓபிஎஸ் வாகனத்துல ஏத்துனாங்க. இல்ல அங்க நான் இருந்தேன். இல்ல, அது கூட ரெக்கார்ட பூராத்தையும் பாதுகாக்க எல்லாம் சூறையாடுனாங்க. அவங்க ஆட்கள் உள்ள உட்காந்துக்கிட்டு. நீங்க அந்த சமூக வலைதளம் பாத்தீங்கன்னா இல்லையான்னு தெரியல. நான் நேர்ல இருந்தேன். இல்ல ஓபிஎஸ் அவர்களுடைய வாகனத்துல நீங்க ஏன் அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பொதுக்குழுக்கு போகாம இங்க இருந்தாங்க? எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட அங்க என்ன சார் வேலை? நாங்க தான் எங்களை தான் நீக்கிட்டோம்ன்றீங்க, எங்களை தான் வெளியேற்றிட்டோம்ன்றீங்க, எங்களுக்கும் கட்சிக்கு சொந்தம் இல்லைன்றீங்க, வேட்டி கட்டக்கூடாது, கொடி பிடிக்க கூடாதுன்றீங்க. நீங்க வந்து கட்சிக்காரவங்க மாவட்டம் மதுரை, இது சென்னை, பொதுக்குழு நடக்கிறது சென்னையில இருக்க 8 மாவட்ட செயலாளருக்கு இங்க என்ன வேலை? பொதுக்குழு நடத்த வேண்டிய இடத்துல இருக்கிறத விட்டுட்டு நீங்க ஏன் இங்க வந்து உட்காந்தீங்க? அதுவும் சேரை போட்டு ஒரு உள்ள பாத்தீங்கன்னா குண்டர்களா அடைஞ்சிருக்கிறாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு. அந்த சமூக வலைதளத்தை பார்த்தாலே தெரியும் அவ்வளவு அராஜகம் அக்க போற அன்னைக்கு. இது ஏன் இப்படி திட்டமிட்டு சதி வேலைகளை? ஒரு விஷயம் சொல்லவா? என்ன பண்ணாலும் சொல்லிடுறேன். நீங்க என்ன பண்ணினாலும் அதிமுகன்ற கூடு மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கு. உண்மையான ரத்தங்களும் நாளங்களும் அந்த நரம்பு துடிப்புகளும் இன்னைக்கு அடிமட்ட தொண்டன்ட்டா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கான். அவன் எங்க போறதுன்னு தெரியாம ஒரு சிலர் ஓபிஎஸ் இருக்கான், ஒரு சிலர் டிடிவி சார்ட்ட இருக்கான். இந்த பதவியில் இருக்கிறவங்க எடப்பாடிட்ட இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், இது மாதிரியான நபர்கள் அங்க இருக்காங்க. ஆனா ரெட்டலைக்காகவே டீயை குடிச்சிட்டு ரோட்ல சின்னத்தை வரைஞ்சிட்டு போஸ்டர் ஒட்டிட்டு தொண்டன் இருக்கான் பாருங்க. அவன் இன்னமும் வந்து நாங்க இல்ல, யாரு? ஓபிஎஸ் தான். நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட், இடம் தப்பு.
இந்த கேள்வியை எடப்பாடிட்ட போய் கேட்கணும். ஏன் வீணாக ஓபிஎஸ் ஏன் நீக்குன, என்ன காரணத்துக்கு நீக்கி இவ்வளவு அதிமுகவுக்கு உண்மையா இல்லன்றாங்க சார். யாரு அவர் தன்னை சுயநலவாதியாக சொல்லுங்க. தன்னுடைய சுயநலத்திற்காக எல்லாத்தையும் வந்து இந்த கட்சியை வந்து ஒட்டுமொத்தமா ஏற்று இது சொல்லுங்க. ஒரு காரணத்தை சொல்லுங்க. இந்த துரோகத்தை பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க. இந்த துரோகத்தை பண்ணிட்டாரு, அதனால ஒருங்கிணைப்பாளர் 4 ராஜ்யசபாவா இருக்கா, எனக்கு 2 பிரி உனக்கு 2 பிரின்றாரு. அதே போல எதுவா இருந்தாலும் எனக்கு 30 தொகுதி பிரி, எனக்கு உனக்கு 30 தொகுதியா பிரி, இப்படி பாதியா பங்கு போட சொன்னாரு. அப்படின்னு யார் சொன்னா? அவங்க சொல்றதுதான் சார். இதெல்லாம் கூவத்தூர்ல எல்லாத்தையும் சொல்லுவாங்களா? கூவத்தூருக்கு பின்பு வாங்க. சரி, இல்ல சார் 2 தலைமையா இருந்தது. நீங்க முதல் சொன்னதுக்கே திரும்ப வந்தேனுங்க. பதவிக்காக அவங்க எதை வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிடுவாங்க. எவ்வளவு பெரிய பொய்யவும் சொல்லி உண்மையாக்க முயற்சி பண்றாங்க. ஆனா உண்மை ஆகாது. முயற்சி பண்றாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்றாங்க. இப்ப தேனிக்கு வர்றாரு, தென் மாவட்டத்துல ஒரு கூட்டம். எடப்பாடி பழனிசாமி அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டம். தேனிக்கு வர்றாரு, கூட்டம் போடுறாரு. பேசும்போது பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல பாருங்க, சேர்புறம் காலியா கிடக்கு. இன்றைய கூட்டம் என்ன தெரியுமா? அரசியல் நிலைமை. இன்றைய நிலைமை, நீங்க கூட்டம் கூட்டணும்னா நீங்க ஒரு பட்ஜெட் போட்டீங்கன்னா கூட்டம் கூட்டிடலாம். இயற்கையா கூடுற கூட்டம் வேறு, செயற்கையா கூட்டுற கூட்டம் வேறு. அவங்க வந்து செயற்கை ஏன் இவ்வளவு கூட்டம் கூட்டினவங்களால ஏன் டெபாசிட்டை தேனியில வாங்க முடியல? அதுக்கு பதில் சரி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இல்ல நீங்க கேக்குறது இவ்வளவு கூட்டம் கூட்டினீங்கல்ல, மதுரையில அவ்வளவு பெரிய மாநாடு போட்டீங்கல்ல, மதுரையில தானே மாநாடு போட்டீங்க, நல்ல கூட்டமே. நான் வந்திருந்தேன் அந்த மாநாடுக்கு, நான் உங்களோட பேசினேன். ஏன் மதுரையில வந்து அவ்வளவு உதாரண மதுரையில உங்களால வந்து அதிமுக வந்து 3வது இடம் தெரியுமா உங்களுக்கு? 3வது இடம் அதிமுக. பாரதிய ஜனதா ஓபிஎஸ் கூட்டணியில், அமமுகவின் கூட்டணியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் இவங்களுடைய ஆதரவோடு 2வது இடத்திற்கு வந்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் ஜெயிச்ச இடத்துல பிஜேபி 2nd பிளேஸ், ரெட்டல 3rd பிளேஸ். நான் 2,00,000 ஆதரவோட ஓபிஎஸ், டிடிவி, பிஜேபி, ஜான் பாண்டியன் இவங்க எல்லாரும் நின்ன இந்த ஆதரவுல அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கெல்லாம் மதுரையில மாநாடு நடந்த இடத்துல ஏன் கீழே விழுந்துட்டீங்கன்னு கேக்குறேன். நாங்க அதல்ல, ஏன் விழுந்துட்டீங்கன்னு கேக்குறேன். மாநாடு நடத்துனீங்கல்ல மதுரையில, பிரம்மாண்டமான மாநாடு. அங்க ஏங்க உங்களால கட்சியை தூக்கி நிறுத்த முடியும்? அட்லீஸ்ட் தோத்தாவது போங்க. எல்லா ஊர்லயும் தோத்து விட்டீங்க. 11 முறை தோத்தீங்க, இன்னொரு 10 முறை கூட தோத்துக்கங்க, தப்பு இல்லை. அது தோல்விக்காகவே இந்த கட்சியை உங்க கையில் எடுத்து வச்சிருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து தோல்விக்காக இந்த கட்சியை வழி நடத்திட்டு போறீங்க. தொண்டர்கள் அனாதையாவே இருந்துட்டு போன தப்பு இல்லை. ஆனா மாநாடு பிரம்மாண்டமா நடத்துற மதுரையில, ஹெலிகாப்டர்ல இருந்து பூத்தூவி தலைவரை வரவேற்ற மதுரையில, ஒரு நாள் முழுவதும் அந்த இடத்தை திருவிழா போல் மாற்றிய மதுரையில, ஏன் உங்களால பிஜேபியினுடைய வாக்கு வங்கியில ஒரு 10,000 உங்களால கூட வாங்க முடியல? தாமரை வாங்கின வாக்குல இருந்து ஏன் ஒரு 10,000 உங்களால ரெட்டலைக்கு வாங்க முடியல? அந்த தாமரையை நாங்க வந்து ஆதரிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கான ஒரு இலக்கு, இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு நாங்க ஒரு கூட்டணி கட்சியில இருக்கோம். கூட்டணி தர்மத்துப்படி அந்த இயக்கத்துக்கு நாங்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறோம். சரி, நீங்க ஏன் அந்த தர்ம நியாயம், கூட்டணி தர்மத்துக்கே ஓபிஎஸ் இவ்வளவு விசுவாசமா வேலை செய்யும் போது, கட்சியினுடைய முன்னோடிகள், தலைவர்கள், இந்த கட்சியை உருவாக்குனவங்க, அவங்களுடைய நன்றி கடனுக்கு, அவங்க தர்மத்துக்கு, அவங்க தெய்வீக இயக்கத்துக்கு ஏன் நீங்க வந்து தியாகம் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு சிலரை தவிர உங்களை போன்றவர்களுக்கும் சொல்றாங்க அவங்க அந்த மெசேஜ். நீங்கள்லாம் வரலாம்னு சொல்ற மாதிரி தான் அவங்களுடைய நான் பார்த்த வரைக்கும். என்ன உங்களை நல்ல மனிதர்கள்லாம் பேசுறாரு ஆர்பி உதயகுமார் அப்படின்னும் போது நான் பாக்குறேன். ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் வந்தால் எல்லோருமே அதிமுக ஒன்றாக இணையும் அப்படின்றாங்க. அவங்க சிலரை வேண்டான்றாங்க, அவ்வளவுதான். அந்த சிலர்ல ஓபிஎஸ் இருக்காரு, தினகரன் இருக்காரு. வேணும்னு சொல்றதுக்கு வேணாம்னு சொல்லுங்க. அவங்களுக்கு யாரு? அவங்க யாரு? முதல்ல இன்னைக்கு அதிமுக சார், நீங்க இல்ல சார். ஏங்க ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டா அது அவங்க பொருள் ஆயிராது. யாரும் எடுத்துட்டு போல. இல்ல இது அபகரிப்பு. ஐயோ, நீங்க தர்மயுத்தத்துல கூடின கூட்டம் மாதிரி ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு கூடுது. அதெல்லாம் விட்டுருங்க. சரி, நீங்க பாருங்க, அவங்க சொல்றாங்கன்னு ஆரம்பத்துல இருந்து ஏதோ ஒரு மைண்ட்லயே ஏத்திட்டு கொஸ்டின் கேக்குறீங்க மாதேஷ். நான் உங்ககிட்ட கேக்குற கொஸ்டின் சின்ன கொஸ்டின். அதிமுக தமிழ்நாட்டை காப்பாற்றிய கட்சி, தமிழ்நாட்டு மக்களுக்காக நின்ற கட்சி. சரி, நீங்க அந்த நல்ல எண்ணத்துல கேக்குறீங்க. ஆமா, நல்ல எண்ணத்துல கேக்குறேன். அந்த மைண்டே ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ தினகரனோ வந்தாதான் இதெல்லாம் நடக்கும்னு இல்லன்றாங்க அவங்க. அப்படியெல்லாம் இல்லையே. நாங்க ஒரு ஓபிஎஸ் சொல்லல. 1000 ஓபிஎஸ் பின்னாடி நிக்கிறான். 1000 சசிகலா மேடம் மாதிரி 1,00,000 சசிகலா பெண்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க. டிடிவி சார் பின்னாடி பல லட்சம் தொண்டர்கள் இருக்கு. ஏங்க, நீங்க எல்லாருமே ஒண்ணு சேரலையா சார்? ஃபர்ஸ்ட் யார் சொன்னா? நீங்க 3 பேரும் ஒண்ணா நாளைக்கு காலையில எல்லாரும் ஒண்ணு சேரணும்னா ஒண்ணா சேர்ந்தோம். எங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையோட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு முடிவு கிடைக்கணும். இது உண்மையை சொல்லணும்னா, அபகரிக்கப்பட்ட அதிமுக, திருடப்பட்ட அதிமுக சட்ட விதிகள், திருத்தப்பட்ட விதிகள் மறுபடியும் சரி செய்யப்பட வேண்டும். அதிமுக என்பது எவ்வாறு புரட்சி தலைவர் ஆரம்பித்தாரோ அந்த பாதையில், புரட்சி தலைவர் என்ன நோக்கத்திற்காக இதை வழிநடத்தி வலிமையாக கொண்டு வந்து சேர்த்தாரோ அந்த எண்ணத்தில் பயணிக்க வேண்டும். இதுதான் எல்லாரோட ஒட்டுமொத்த கருத்து. அதுக்கு அவங்க ஒத்துக்குருவாங்களான்னு மட்டும் கேளுங்க.
இல்ல சார், சிலர் வந்தால் மீண்டும் அதிமுக ஏன்? ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கும். மீண்டும் பழைய என்ன? நிலைக்கு போயிடும். ஏன் இப்ப என்ன வாழுது? நீ பல நிலைமை, முதல்ல இருந்த நிலைமை நல்ல நிலைமை. இல்ல இப்ப என்ன வாழுதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆமா, ஏன் இப்ப அதிமுக எத்தனை ஒண்ணுமே எம்பி இல்லைன்ற ஜெயிச்சிருக்கீங்க? மாதிரி எத்தனை எம்பி ஜெயிச்சிருக்கீங்க? எத்தனை எம்எல்ஏ ஜெயிக்க போறாங்கன்றத நம்ம பாப்போம் சார். கனவுலையா? அவங்க அந்த அளவுக்கு நாங்க 66 வெற்றி பெற்றோம். 66 எம்எல்ஏ பெரிய வலிமையான எதிர்க்கட்சியா தானே உட்கார்ந்துருக்கோன்றாங்க 21ல. நீங்க கூடுதலா ஓபிஎஸ் வேலை செஞ்சிருந்தா இன்னும் இல்ல, 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 ஜெயிச்சிருக்கோன்றாங்க. ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க எந்த நம்பிக்கையில இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏங்க 7 தொகுதியில டெபாசிட் போயிருக்குங்க. என்ன நீங்க 96 ஓபிஎஸ் வந்தா என்ன 7 தொகுதி டெபாசிட் எல்லாம் சரியாயிடும்ன்றீங்களா? ஓபிஎஸ் வந்தா மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த அதிமுக ஒண்ணு சேர்ந்தான்னு சொல்றோம். அங்கதான் 1.5 கோடி 2 கோடி தொண்டரா மாறி இருக்கான் சார். எங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய அவங்க சொல்றாங்க அதிமுக வந்துட்டீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. 2 கோடி தொண்டர் மாறி இருக்கான்ல. ஆமா. ஏன் 80 லட்சம் பேர் ஓட்டு போட்டு 1,20,000 தொண்டர் எங்க ஓட்டு போட்டிருக்கான்? ஒரு அவங்களுக்கே ஒரு அயற்சி இருக்கு சார். இருக்குல்ல? அங்கு மோடி இல்ல சார், அது இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் சார். ஏங்க அது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்றம் சட்டமன்றம் எல்லாத்தையும் விட்டுருங்க. சின்ன ரெட்டலை தானே தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ரெட்டை இலை தான். இப்ப நீங்க சட்டமன்றத்துக்கு போகும்போது வேற சின்னத்துக்கு போயிருவீங்களா? அதெல்லாம் கிடையாது. வேற தலைவரை சொல்லிருவீங்களா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இதே எடப்பாடி பழனிசாமி வச்சு தானே ஓட்டு கேட்பீங்க. இதே சின்னத்துக்கு தானே ஓட்டு கேட்பீங்க. ஆமா. அப்ப மட்டும் தொண்டன் வந்து இல்ல இப்ப எடப்பாடி திருந்திட்டாருன்னு ஓட்டு போட்டுருவானா? நீங்களே சொல்லுங்க. நான் கேட்கல, நீங்க கேட்ட கேள்வியை நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்கிறேன். 88 லட்சம் ஓட்டு தான் மொத்தம் வந்திருக்குது. அதுல கூட தேமுதிகவுடைய ஓட்டையும் சேர்த்துக்கங்க. தேமுதிக ஓட்டு இருக்குல்ல, அவங்களுடைய ஓட்டையும் சேர்த்துக்கங்க. சோ போனா மிஞ்சி 70 80 லட்சம் 73 லட்சம் தான் இருக்கும். 85 லட்சம் தான். சரி, மிச்சம் 2 கோடி நீங்க சொன்னீங்கல்ல, தொண்டர் இருக்கான் 2 கோடி 2 கோடி. அவங்க சொல்றத நான் சொல்றேன். அவங்க சொல்றதான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். ம். அந்த மிச்ச தொண்டர் ஏன் ஓட்டு இல்ல போடல? சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். இப்ப எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, மறுபடியும் அதிமுக புத்துயிர் பெற்று உண்மைதான். ஒரு பெரிய வளமையான ஒரு கட்சியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டு போறதுன்னா போலாம். அது வேணா அதுக்கான வாய்ப்புகள் நாங்க இருக்கு. இங்க பாருங்க, எடப்பாடி தலைமை ஏத்துக்குங்கன்றது எடப்பாடியுடைய கட்சியா இது? அவர்தான் இன்னைக்கு பொதுச் செயலாளர். இன்னைக்கு பொதுச் செயலாளர் எப்படி? இன்னைக்கு நீதிமன்றத்தில் நாளைக்கு வழக்கு இருக்கே, எடப்பாடி பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாது, சட்ட விதிகளை திருத்தது செல்லாதுன்னு அந்த கொஸ்டின் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவீங்களா? இன்னைக்கு சட்டம் சிவில் டிஸ்பியூட், சிவில் சூட் நடந்துட்டு தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது சார். அவர்தான் பொதுச் செயலாளர். தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது அன்று. இப்ப தேர்தல் ஆணையம் இப்ப வரைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்கு, இப்ப வரைக்கும் விசாரணையில இருக்கு. எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. இப்ப வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் அனைத்து வழக்குகளும் பரிசீலனையில் உள்ளது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 வழக்க நீங்களும் போய் கோர்ட்டா அலைஞ்சிட்டீங்க. எல்லா கோர்ட்டுக்கும் போயிட்டீங்க. பறி கொடுத்தவங்க இங்க ஆமா, பாருங்க. எல்லா கோர்ட்டுக்கும் போய் எல்லா கோர்ட்லயும் அவங்க போராடி வந்துட்டாரு சார். அவரு இங்க பாருங்க, இன்னமும் இருக்கா நிலுவையில் இருக்குன்றீங்க. இருங்க, இன்னமும் நம்பிக்கையில் இருக்கீங்க பாருங்க. உண்மைதான். எந்த நம்பிக்கையில் இருக்கீங்க? தர்மத்தையும் நியாயத்தையும் நம்புறோம். ஒரு 30 தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் போறீங்க. தர்மத்தையும் நியாயத்தையும் கோர்ட்டை நம்பாதீங்க, அதிமுகவை நம்புங்க சார். மக்களை நம்புறோம். நாங்க அதிமுகன்ற கட்சி வந்து மக்களை நம்பி, தொண்டர்களை நம்பி உருவாக்கப்பட்ட இயக்கம். நீங்க வந்து கோர்ட்டை நம்பி இருக்கிறீங்க. கோர்ட்டுக்கு அடிக்கடி போனது நீங்க தான். இல்ல சரி, நான் அதைத்தான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே கேட்டேன். ஒரு பொருள் திருடப்படுறது, ஒரு குற்றம் நடத்தப்படுகிறது, இதுக்கெல்லாம் தீர்வு எங்க கிடைக்கும் நினைக்கிறீங்க? நீதிமன்றமும் இப்போ வழக்கு காவல் நிலையம் தானே. காவல் நிலையம் போலாம், பொருள் திருடப்பட்டதென்றா. சட்ட விதிகளின்படி ஒரு சொத்து திருடப்பட்டதென்றால் நம்ம வழக்குக்கு போகலாம். இப்ப எங்களுடைய பொருள் நாங்க சொல்றோம், அவங்களுடைய பொருள் அவங்க சொல்றாங்க. 2 நீதிமன்றத்துல தான் போறாங்க. நான் கொஞ்சம் வெளிப்படையா கேட்கிறேன் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை அபகரித்து விட்டதாக நீங்க நினைக்கிறீங்க? 100% தான். இது நினைக்கிறது என்ன? அபகரிப்பினுடைய ஒட்டுமொத்த முயற்சி தான் இதுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு கேடர்ஸ் மொத்தமா அந்த பக்கம் நிக்கிறாங்களே சார். எங்க இந்த 80 லட்சம் பொதுக்குழு உறுப்பினர்கள் மொத்த பேருமே அங்க நிக்கிறாங்க. 2400 பேர் நிக்கிறாங்க. ஆமா, எங்கிட்ட வந்து 1.5 கோடி பேர் எங்கிட்ட நிக்கிறாங்க. நாங்க சொல்றோம் எந்த 1.5 கோடி பேர்? ஆமா, இந்த தொண்டரெல்லாம் ஓட்டு போட்டனாலதான் பொதுச் செயலாளர். இந்த தொண்டரெல்லாம் ஓட்டு போட்டனால ஓட்டு கணக்க வேண்டாம் சார். கட்சி இன்னைக்கு யாருகிட்ட இருக்குது? கட்சி முழுமையா யாரு ஏத்துக்கிட்டாங்க? திரும்ப பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்றது தானே அங்க எல்லாமே. இது அதிமுகவுல வந்து பைலாவே புரட்சி தலைவர் ஆரம்பிக்கும் பொழுது, இந்த இயக்கத்தை 1972 ஆரம்பிக்கும் பொழுது, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீக்கோருக்கு அதிகாரம் இல்லைன்னு பைலாவே இருக்கு. பைலா ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றதுனா முதல்ல ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை, இதெல்லாம் வேண்டாம். எதுவுமே இல்லையே, எதுவுமே வேண்டாம். அதை கொண்டு அதுவே ஒரு திருத்தம். அதை கொண்டு வந்தது யாரு? அந்த திருத்தத்தை நீங்க ஏற்றுக்க கூடாது. அன்னைக்கு நிலைமை என்னத்துல அம்மாவையும் ஒண்ணுத்துல எம்ஜிஆர் நம்ம கொடியில நீங்க சொன்னீங்கல்ல காம்ப்ரமைஸ்ன்னு. கட்சி காப்பாற்றப்படணுன்றதுக்காக அன்னைக்கு வந்து ஓபிஎஸ் கட்சி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. இதுதானே ஃபார்முலா. அப்படித்தானே உருவாச்சு. இணைப்புன்றது அங்கதானே உருவாச்சு. ஆட்சியை நீங்க நடத்திக்கங்க. கட்சியினுடைய தொண்டர்களையும் கட்சியும் பாதுகாக்கிற பொறுப்பு என்கிட்ட இருக்கட்டும். இந்த இயக்கம் வந்து ஒரு அம்மாவுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு பயணிக்க வேண்டும் என்பது ஓபிஎஸ் எண்ணம். அன்றைய இருந்து இன்று வரைக்கும் அதுலதான் மாற்று கருத்து இல்லாம பயணிச்சுட்டு இருக்காரு. இதுல என்ன நீங்க வந்து தப்பு கண்டுபிடிச்சு இவரை வந்து 2ஆ இருக்கும்போது எதுவுமே சரியா இல்லைன்றாங்க சார். 1ஆ இருக்கும்போது தேர்தல் ஒரு தோல்வியை கண்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனால் கட்சி என்னவோ இன்னைக்கு ஒரு பக்கம் வலுவா நிக்குதா இல்லையா?
கட்சின்னு ஒண்ணு ஒரு கட்டமைப்போட இருக்குதா இல்லையா? கட்சி இருந்தேன் ஏங்க, ஒரு Dress போட்டு நீட்டா வேஷ்டி சட்டை மட்டும் கட்டியிருந்தா ஒரு மனுஷன் ஆயிட முடியுமா? அவனுக்கு உள்ள நோய் இருக்கா, நோக்காடு இருக்கா, அவன் ஒழுங்கா நடப்பானா, ஓடுவானா, அவனால ஒழுங்கா உட்காந்து சபையில உட்காந்து அவனால ஒரு செயல்பாடுக்கு முடியுமான்றது உடல் ஆரோக்கியமும் முக்கியம், உள்ள ஆரோக்கியம் முக்கியம், அதுக்கப்புறம் தான் வெளித்தோற்றம். இப்ப அதிமுகன்ற வெளித்தோற்றத்துல மட்டும்தான் அங்க இருக்கு, உடல் ஆரோக்கியம் இல்ல. உடல் ரீதியா அந்த கட்சி ஆரோக்கியமா இல்லை. ஏன்னா தொண்டர்கள் யாரும் நாடி நரம்போட ரத்த நாளிகளோட அந்த இயக்கத்தை வந்து வழிநடத்த உண்மை தொண்டனெல்லாம் ஏற்கான், அனாதையா இருக்கான், என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கான். இந்த கட்சி சொல்றேன், பிஜேபி வேண்டான்ற முடிவுல அதிமுக நான் ஒரே நான் கேட்டுறேன். அதிமுக தொண்டர் பிஜேபி வேண்டான்னு நினைக்கிறாங்க, பிஜேபி அலைன்ஸும் வேண்டாம், மோடியா லேடியான்னு அம்மா கேட்டாங்க. அப்படிப்பட்ட கட்சி நீங்க போய் அவங்களோடவே நிக்கிறோம், நாங்க ஆமாங்க தாமரை ஆதரிக்கிறோம், நாங்க அவங்கள கூட நின்று பாருங்க இவங்க பின்னாடி தள்ளிட்டோம், இதெல்லாம் ஒரு பெருமைன்னு பேசிட்டு இருக்கீங்க நீங்க. இதை எப்படி சார் இந்த தொண்டர் ஏத்துப்பான்? சரி, அப்ப அந்த தொண்டர் ஏத்துப்பாங்க? அது பாரதிய ஜனதா அலையன்ஸ்ல கூட்டணியில இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து எடப்பாடி பழனிசாமி 2020 இன்னைக்கு வாங்க, நீங்க இப்ப வாங்க. நான் கேட்கறது இன்னைக்கு இல்ல, 2024 21 எலெக்ஷன் வந்துச்சுல, எம்எல்ஏ எலெக்ஷன், அப்ப ஏன் கையெழுத்து போட்டாரு? வேண்டாம், நம்ம வந்து அம்மா இப்படி வந்து கேட்டாங்க, ஆட்சி முடிஞ்சு போச்சு, ஆட்சி முடிகிற வரைக்கும் தயவு தேவைப்பட்டுச்சு, ஆட்சி முடிஞ்சு போச்சு, இனி நம்ம வந்து நம்ம எல்லா சமுதாயத்து மக்களும் எல்லா மதத்தை சார்பட்ட இயக்கமா இதை கொண்டு போறோம் நம்ம, அதனால வேண்டாம் பிஜேபி. அன்னைக்கு உதறி இருக்கணும்ல எடப்பாடி பழனிசாமி, ஏன் உதறல? அன்னைக்கு இருந்த நிலை என்னன்றது உங்களுக்கும் தெரியும். ஆட்சியை காப்பாத்துறக்கா இருந்தாருன்னு சொல்றீங்க. ஆமா, ஆட்சி முடிஞ்சிருச்சுல, முடிஞ்சது சார். முடிந்த பிறகாகவும் அவங்க வந்து ஆட்சி பொறுப்புல மேல இருந்தாங்க. சரி, நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் நான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்றதை நீங்களுமே அதை புரிஞ்சுக்கணும். அன்றைக்கு அவங்களை எந்த எல்லையில நிறுத்தணுமோ அந்த எல்லையில நிறுத்தினார் எடப்பாடி, தெரியுங்களா? 5 சீட்டு தான் நீங்க, உங்களுக்கு அவங்க ஸ்ட்ரென்த் அவ்வளவுதான். நீங்க 15 கேட்டா கொடுக்க முடியாது, 12 கேட்டா கொடுக்க முடியாதுன்னு அன்னைக்கு நிறுத்தினாரு. ஆனா அவங்க எத்தனை கேக்குறாங்களோ குடுன்னு சொன்ன ஒரு ஓபிஎஸ் தெரியுங்களா? யார்கிட்ட சொன்னாரு? திரு அமித்ஷாவும் திரு எடப்பாடி பழனிசாமி இரவு நேரம் மீட்டிங் நடந்தது, நடந்த காட்சிகள் அதிமுகவினர் சொல்ற தகவலை தான் நான் கேள்வி. அதேதான் அவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி கேட்பீங்களா? அது பொய்யான செய்தி. நம்ப தகுந்த இடத்துல இருந்து அதே ஆள் தான். 30 கேட்டா கொடுக்கலாமே, என்ன தப்பு இல்லைன்னாராம் பிஜேபி. 30 கேட்டா எந்த பேஸ்ல இதெல்லாம் கேக்குறீங்க? கூவத்தூர்ல எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ எடுத்தாங்க, என்ன முதலமைச்சரா எடுத்தாங்கன்னு சொல்றாரு, அதை நம்புறீங்களா? அவர் எப்படி பதவி வாங்கினாருன்னு சொல்றீங்களா, நம்புறீங்களா? அவங்களும் அதுதானே சொல்றாங்க, எம்எல்ஏக்கெல்லாம் ஓட்டு போட்டு எங்களை எடுத்தாங்கன்னு சொல்றாங்களே, அதை நம்புறீங்களா? பிஜேபி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டினாரு திரு ஓபிஎஸ் அவர்கள். சரி, எங்களை இல்லைங்க ஐயா, நாங்க வந்து இதுதாங்க ஐயா பண்ண முடியும்னு சொன்ன ஒரு எடப்பாடி, அதுதானே சரியா இருக்கும். உங்க கட்சி தானே பொய்ய திரும்ப சொல்லி ஏமாத்தினால் அது வந்து உண்மையாயிராது. பொய்ய திரும்ப சொல்லி அவங்க தலையில அவங்களே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்ப இயக்கத்தினுடைய வீழ்ச்சிக்கு அவங்க வந்து வழிகோடிட்டு போறாங்களே ஒழிய இயக்கம் வாழ வேண்டும் என்று ஒரு துளி கூட அவங்க நினைக்கல. நாங்க பிஜேபி கூட்டணி வேணும் வேணான்றதை பத்தி நாங்க பேசல. நீங்க சொன்னது திமுகவோட நெருக்கம் பாராட்டுறீங்க, அதனால ஓபிஎஸ் நீக்கணும் சொன்னீங்களா இல்லையா? அதுவும் சொன்னாங்க. இவர் இப்ப இவங்க அங்க என்ன வாழுது? இப்ப எந்த திமுக இத்தனை ரெய்டு நடந்துச்சுல, திமுக எத்தனை முறை கவர்னர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, அந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி. ஏன் இப்ப திமுக நடவடிக்கை எடுக்கல? ரெய்டு பண்ணதோட எஃப்ஐஆர் கூட போடல. ஏன்? சரி, இவங்க மேல எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்ப ஒரு எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. ரொம்ப சிம்பிள், திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலேயே வந்து கொடநாடு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்போம்னு சொன்னாங்கல்ல, இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. அம்மாவோட வாழ்ந்த வீடு தானே, ஏன் எதிர்கட்சி தலைவர் தானே, இவருக்கு அதுல பங்கு இருக்குல்ல, இவருக்கு அதுல பொறுப்பு இருக்குல்ல, ஆட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் முறையில இவரும் அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டிய பங்கும் பொறுப்பும் அவருக்கு இருக்கா இல்லையா? ஏன் இவர் ஒரு நாள் ஒரு பொழுது அதை ஏன் கேட்க மாட்டேன்றாரு? நீங்க சொன்னீங்கல்ல தேர்தல் அறிக்கை, நீங்க அதை கொடுக்குறேன்னு சொல்லல, இதை கொடுக்குறேன்னு செய்யல, இந்த திமுக ஏமாற்று அரசு, திராவிட மாடல் மோசமான அரசு, திராவிட மாடல் மக்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்றீங்கல்ல, டெய்லி சொல்றீங்கல்ல, ஏன் இதை சொல்ல மாட்டேன்றீங்க? அம்மா மேல விசுவாசம் இல்லையா? அம்மாவின் உண்மை தொண்டர்னு கையெழுத்து போட்டீங்கல்ல, அம்மாவின் உண்மை விசுவாசின்னு கையெழுத்து போட்டீங்கல்ல, ஏன் இதை செய்ய மாட்டேன்றீங்க? அப்ப திமுகவுக்கும் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு மக்கள் சந்தேகப்படுறது உண்மைதானே? சொல்றதை வச்சு பார்க்கும்போது 2 பேர்கிட்டயுமே பிரச்சனை இருக்கு சார். அப்போ ஓபிஎஸ் கிட்டயும் பிரச்சனை இருக்கு, எடப்பாடி கிட்டயும் பிரச்சனை இருக்கு. ஓபிஎஸ் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க, அதையாவது நீங்க சொன்னாலாவது நம்ம. ஆனா இப்படி சொல்றாங்க கட்சிக்கு உண்மையா நிக்கலன்றாங்க சார். எதுல ஏதாவது காரணம் சொல்லுங்க. உண்மையா நிக்கலன்னா எதுல சொல்லுங்க? உறவு பாராட்டுவது பிஜேபி கிட்டயும் அதிகமா இருக்கு, திமுக கிட்டயும். பிஜேபி கூட்டணி கட்சி, அன்றைய நிலைமையில் பிஜேபி கூட்டணி கட்சி, அவங்க கிட்ட உறவு பாராட்டுறது, எதிரியான திமுகவோட உறவு பாராட்டுவது. ஓபிஎஸ் இருக்கிற வரைக்கும் உங்க ஈரோடு ஈவிகே சிலங்க நிக்க வரைக்கும் கூட்டணி கட்சி தானே? ஆமா, அப்போ வரைக்கும் உறவு பாராட்டிட்டு தானே இருந்தோம். ஆமா, அதுக்கப்புறம் நீங்க முறிச்சிட்டு வந்துட்டீங்க, நாங்க இப்போ வரைக்கும் கூட்டணி கட்சி. இப்ப என்டிஏல ஓபிஎஸ் தலைமையிலான இந்த உரிமை மீட்புக்குள் இன்னைக்கு வரைக்கும் பயணிக்கிறோம். நாங்க ஒரு பாராளுமன்றத்துல நின்று கௌரவமா 33.7% ஓட்டு வாங்கி அதிமுக நாங்க தான் ஒரு தொகுதியில நின்று வாங்கியிருக்க ஓட்டு தான் இனிமே தமிழ்நாடு முழுமைக்கும். நீங்க வந்து ஒரு தொகுதியில 97,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கிறீங்க, ஒரு தொகுதியில 97,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கிறீங்க. கன்னியாகுமரியில் டப்பா 4வது இடத்துக்கு போயிருக்கிறீங்க, திருநெல்வேலியில 3வது இடத்துக்கு போயிருக்கிறீங்க.
மதுரையில 3வது இடத்துக்கு போயிருக்கிறீங்க, தேனியில டெபாசிட் போயிருக்கிறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஓபிஎஸ் தவறு பண்ண என்ன தவறு சொல்லுங்க. அந்த தவறு பண்ணியிருந்தா அந்த தவறுக்கு உண்டான பிரயாசதேனோ அதை நம்ம செய்வோம். சரி, தன்னுடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரே ஒரு நாடாளுமன்ற ஆமா, உறுப்பினர் மோடி படத்தை போட்டு லெட்டர் பேட் யூஸ் பண்றாரு. இதெல்லாம் நீங்க எப்படி அனுமதிச்சீங்க? எதுல ஓபிஎஸ் அதை அவர் தடுத்து அரசு நிகழ்வுகள்ல லெட்டர் பேட் சார், அவர் வந்து அதிமுக அரசு நிகழ்வுகள்ல அரசாங்க நிகழ்வுகள்ல பாரத பிரதமர் படம் போடுறதும் ஜனாதிபதி படம் போடுறதும் ஒரு நடைமுறை வழிமுறை சார். அவர் கட்சி லெட்டர் பேட் சார், அதிமுக லெட்டர் இல்ல பேட். அவர் அதிமுக லெட்டர் பேட், அதிமுகவினுடைய எம்பி அவரு. இல்ல அவர் ஒரே ஒரு எம்பி. இல்ல அவர் வந்து மோடி படத்தை போடுறாரு. நீங்க வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர், உங்களுக்கு தெரியணும், அது சொல்லணும், சொந்த மகனுக்கு நீங்க சொல்லணும், அதை பண்ணக்கூடாது, நீங்க பண்றது பெரிய தப்பு, அதை பண்ணாத. இல்ல அவர் வந்து எந்த இதுக்காக அரசு நிகழ்ச்சிக்கு போட்டிருந்தா அது வந்து நியாயமான லெட்டர் பேட். அப்படிதான் மோடி படத்தை போட்டுதான். அரசு அம்மா படம் இல்ல, ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம், அம்மா படம், மோடி படத்தை தேர்தல் காலகட்டங்கள்ல கூட பயன்படுத்தி இருக்கலாம். ஏன்னா அது ஏன் வருது? கூட்டணி கட்சி படம் போடுவோம்ல, கூட்டணி கட்சி தலைவர் படம் போடுறது இல்ல, முழுவதுமா ஒரு எம்பியா இருக்கும்போது தெரியல. நான் எனக்கு தெரிஞ்சு கூட்டணி கட்சிகள் வந்து ஓபிஎஸ் தடுக்கலன்றாங்க. இல்ல, கூட்டணி கட்சியினுடைய தேர்தல் காலகட்டங்கள்ல ஒரு இடைத்தேர்தலே நடக்குதுன்னா எல்லாருடைய படங்களும் போடுறது வழக்கம் தானே. அதே போல எம்பியா இருக்கும்போது சிஎம் போய் பார்த்துட்டு வராரு. ஐயா ஸ்டாலின் அவர்களை நேரடியா பார்த்துட்டு தொகுதி விஷயமா பேசணுதுன்னு சொல்றாரு. துரைமுருகனோடு நட்பு பாராட்டுறாங்க. அந்த திமுக நெருக்கத்தை அதிகமாக ஓபிஎஸ் தரப்பு காட்டியதாக இப்ப திமுக வந்து குவாரி வாங்கியிருக்காங்க, பெட்ரோல் பங்கு வாங்கியிருக்காங்க, பல பேரை சொல்றாங்களே, ஏன் நடவடிக்கை எடுக்கல? யார் வாங்கியிருக்கிறது? பல முன்னாள் அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. சரி, நிறைய யூடியூப்ல நானே பார்த்தேன். அது பெட்ரோல் பங்கு வாங்கியிருக்கிறாரு, குவாரி வாங்கியிருக்கிறாரு. அண்ணா அம்மா இருக்கும்போது இப்படி எல்லாம் தைரியமா வாங்கி செஞ்சிருக்க முடியுமா? இப்ப அவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறாங்கலாம் சொல்றாங்க. எடப்பாடி பக்கத்திலே அவங்களையும் வச்சு ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு. ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல? திமுகவோட நெருக்கமா நியாயம் தான். நீங்க பண்ணதெல்லாம் பாருங்க, இத்தனை தவறு பண்ணிருக்கீங்க, இத்தனை பேரை போய் சந்திச்சிருக்கீங்க. எங்களை தாங்க இந்த குற்றச்சாட்டுக்காக நீக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க. இந்த தப்பு பண்ணாரு, இப்படி நெருக்கம் காட்டினாரு. நாங்க என்னமோ திமுகவோட நெருக்கமா இருந்த மாதிரி சொல்றீங்க. மோடி பாரத பிரதமருடைய மோடி படத்தை போட்டோம்னா ஒரு அரசு நிகழ்ச்சி, அரசு விழாவில் அல்லது கூட்டணி கட்சி தேர்தலில் வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களுடைய படங்களை போடுவது நடைமுறை. அதுல வந்து எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீங்க வந்து ஓப்பனா திமுகவோட நெருக்கம் பாராட்டி காரியங்கள் சாதிச்சுக்கிட்டு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, இப்ப ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல? இந்த குற்றச்சாட்டை இந்த பக்கமும் வைக்கிறீங்க. நீங்க இருக்குல்ல, வைக்கல. நிதர்சனமான உண்மையா இல்லையா சார்? அதிமுக இப்ப மறுபடியும் வெற்றி பெறணும் 26ல. சரி, நீங்க வந்து சிரிச்சாரு. முத ஓபிஎஸ் நீக்க சொன்ன பர்பஸ் என்ன தெரியுமா? சொல்லுங்க. திமுக இவரை வந்து முதல்ல வந்து நீக்கிறதுக்கு ஸ்டாலினை பார்த்து சிரிச்சுட்டாருன்னு. மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது யாரு தெரியுங்களா? யாரு? சசிகலா அம்மா. சரி, இன்னைக்கு சசிகலா அம்மா அவங்ககிட்ட சொன்னது யாரு? அவங்ககிட்ட சொன்னது யாரு? அவங்களுக்கு அவங்க என்ன சின்ன குழந்தையா என்ன? இல்ல, அவங்ககிட்ட சொன்னது யாரு? என்ன அவங்ககிட்ட சொன்னது யாரு? அவங்க சட்டமன்றத்துல இல்ல. சரி, அவங்ககிட்ட சொன்னது யாரு? கோபாலகிருஷ்ணன். இன்னைக்கு போய் கேளுங்க, உங்க சின்னம்மா. இல்ல, இன்னைக்கு நீங்க அவங்க கூட தான். சசிகலா அம்மா வந்து அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. அவங்க சட்டமன்றம் தான் சொன்னாங்க. ஒரு பார்த்து கொண்டு சசிகலா அம்மா வந்து அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது சார், சட்டமன்றத்துக்குள்ளே வரல. ஆனா இந்த செய்தியை அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்ககிட்ட யார் சொன்னது? ரைட் சார், யார் சொன்னது? எடப்பாடி தரப்பே கூட சொல்லிருக்காங்கல்ல. அதோட நிறுத்துங்களேன். ஒவ்வொரு முறையும் சசிகலா பற்றியான நிலைப்பாடு எடுக்கும் போது இருங்களேன். இதுக்கு ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த கொஸ்டினுக்கு போங்க. சொல்லுங்க. அன்னைக்கு சிரிச்சாருன்னு சொல்லி சசிகலா அம்மா சொன்னதாக நீங்க சொல்றீங்க. அவங்ககிட்ட எடப்பாடி தரப்பு சொல்லிருக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. சரி, இன்னைக்கு எடப்பாடி தரப்புல என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் அவங்க மேல இவர் நடவடிக்கை எடுக்கல? அன்னைக்கு இவருக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயமா? நீங்களே சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. சரி சார், இப்ப ஒன்று சேரணும்ன்ற ஒரு முடிவு நீங்க இருக்கு. நாங்க வந்து ஆனாலும் சில நிபந்தனைகளோடு நீங்க சேர்றதுன்னா அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க போல தெரியும். நிபந்தனை இங்க பாருங்க, கட்சி நல்லா இருக்கணுமா, நீங்க நல்லா இருக்கணுமா? நான் கேட்கிற கொஸ்டின் ஃபர்ஸ்ட், கட்சி நல்லா இருக்கணுமா? இப்ப நான் அதிமுக இணையணும்னு நினைக்கிறோம், நான் நினைக்கிறேன். இதுல எனக்கு வந்து செகண்டரி, கட்சி சேரன்றது பிரைமரி. ஆமா, இது என்னோட எண்ணம் வந்து இது. இந்த எண்ணத்துல எல்லாரும் இருந்தா இணைய முடியும். இந்த எண்ணத்துல ஒரு சிலர் இருந்து ஒரு சிலர் இல்லைன்னா அந்த அவங்க இல்லாதவங்களோட எண்ணம் வெளிப்பாடு என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த கட்சி இணையாம. சுயநலவாதி இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ? அது வந்து நாங்க என்ன பொறுத்த மட்டும் ஓபிஎஸ் கூட இருக்கிறதுனால இல்லன்னுவீங்க. ஆனா அவங்க ஓபிஎஸ் நான் அந்த மாதிரியான வார்த்தைகளை நான் அது பண்ணல. எங்களை பொறுத்த மட்டும் இந்த இயக்கத்தினுடைய சட்டத்திட்ட விதிகள் வந்து மாற்றப்படக்கூடாது. ஒரு தனி நபருக்காக ஒரு குறிப்பிட்ட எதிர்கால சந்ததியினுடைய பாதிக்கக்கூடிய எந்த நிகழ்வு, ஏன்னா இந்த இயக்கம் என்பது 100 ஆண்டுகள் எனக்கு பின்னாலும் வாழும்னு சொல்லிட்டு செத்துருக்கிறாங்க அந்த புண்ணியவதி.
ஒரு புனிதனால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். இது ஒரு மனிதன் ஆரம்பிக்கல. இந்த புனிதன் ஆரம்பிக்க இயக்கத்தை இவ்வளவு ஒரு பால்படுத்துறதுல எந்த தொண்டனும் ஒத்துக்க மாட்டான். அதுக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லாம கொண்டு போறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, கீழே நின்றுட்டு கொடி பிடிச்சிட்டு ரெட்டலையை பிடிச்சிக்கிட்டு டீ குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க. டீயை மட்டுமே குடிப்பான், சாப்பிட கூட காசு இருக்காது. அந்த தொண்டனும் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம். அவனுடைய என்ன வெளிப்பாடு அதைத்தான் நாங்க நினைக்கிறோம். மீண்டும் சாத்தியமா சார் எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த இயக்கம் ஒரு தெய்வீக இயக்கங்க. சாத்தியமான இந்த இயக்கத்தை யார் ஒருவர் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறாது. இந்த இயக்கம் ஒரு தெய்வீக இயக்கம். இந்த இயக்கத்துக்குன்னு ஒரு பாரம்பரியமும் வரலாறும் உண்டு. ஏன்னா அந்த இயக்கம் உண்மையை சொல்லணும்னா வாரிசு இல்லாத இயக்கம், அனைவரும் வாரிசாக்கப்பட்ட இயக்கம். அதனால அந்த இயக்கத்துல உண்மையும் நேர்மையும் உழைப்புக்கும் மரியாதை உண்டு. உழைப்புன்றது கடைசி தான். இந்த இயக்கத்தை பொறுத்த மட்டும் முதல்ல விசுவாசம், உண்மை, நேர்மை, அதுக்கப்புறம் தான் அந்த இயக்கத்துல உழைப்பு. ஏன்னா உழைப்பு என்பதை மட்டுமே நம்பி ஒரு மனுஷன் களத்துல நின்ற முடியாது. கூட ஒரு துரோகியை வச்சுக்கிட்டு நீங்க என்ன உழைச்சிங்கனாலும் உங்க வெற்றி தடுக்கப்படும், பாதிக்கப்படும். அதனால உண்மையும் விசுவாசமும் நேர்மையும் இருக்கக்கூடிய இந்த இயக்கம் கண்டிப்பாக ஒரு நாள் ஒன்று சேரும். இது ஒரு பாரம்பரியமான இயக்கம். ஆனா ஒரு பாரம்பரியத்துக்கு மட்டுமான இயக்கம் அல்ல, ஒரு ஜாதி சமயத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கம். இதுல எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடம் உண்டு, எல்லா தோழர்களுக்கும் இடம் உண்டு, எல்லா மதத்தினருக்கும் இடம் உண்டு. அதனால அந்த இயக்கம் கண்டிப்பா சேரும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த நம்பிக்கையோட நாங்களும் பயணிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதுக்காக நாங்க கட்சியை விட்டு போக மாட்டோம், கட்சியை விட்டு என்னைக்கும் கட்சியை துரோகம் பண்ண மாட்டோம், கட்சியை விட்டு நாங்க என்னைக்கும் இயக்கத்தை விட்டு எந்த தலைவர்களையும் நாங்க புறக்கணிக்க மாட்டோம். ஒரு அண்ணன் எடப்பாடியா இருக்கட்டும், உதயகுமாரா இருக்கட்டும், நீங்க சொல்லக்கூடிய எந்த தலைவர்களாக இருந்தாலும் எங்களை பொறுத்த மட்டும் மதுரையில் எதிர்கட்சி துணைத் தலைவராக மதுரை மாவட்டத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அது அவர் ஒரு 3 முறை சட்டமன்ற உறுப்பினர். முதல்ல சாத்தூர்ல நின்னார், 2வது திருமங்கலத்தில் நின்னார், இப்போ 3வது திருமங்கலத்தில் நின்று செஞ்சிருக்காரு. அவரால் அந்த தகுதியின் அடிப்படையில் அவர் கொடுத்துருக்கலாம். அவர் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறாரு, அவருக்கும் அங்கே அதில் பங்கு இருக்கலாம். அவர் உழைப்பு இருக்கு அவர்கிட்ட. இப்போ எடப்பாடிக்கு அவர் விசுவாசமா இருக்கிறாரு. முதல்ல ஒரு இடத்துல இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், இப்போ அங்கே இருக்கிறாரு. ஸோ இந்த விசுவாசத்துக்கு உண்டான பலன் அவர்கிட்ட அவர் கிடைக்கும். அவர் கண்டிப்பா செய்வார். இந்த சரி பங்கு 2ல் 1 பங்கு அதெல்லாம் யாருமே கலந்து பேசினால் எல்லாம் முடிவு கிடைச்சிரும். சரி, கலந்து பேசாம ஒரு சாராரா நம்ம முடிவு எடுத்தோம்னா முடிவு இல்ல சார். இன்னைக்கு நான் இறுதியா ஒரு கேள்வி, ஒரு ஸ்ட்ரக்சர் இப்ப ஒரு ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவர் தான் பொதுச் செயலாளர்னு வந்துட்டாரு. அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ற மாதிரி எல்லாரும் ஒன்றிணைறதுனா அவங்க தயாருன்ற மாதிரி தான் அவங்களுடைய. இதை சொல்றதுக்கு தகுதி யாருக்கு இருக்குன்னு கேக்குறேன். இல்ல சார், மறுபடியும் நீங்க எல்லாரும் வந்தா மறுபடியும் எல்லாத்தையும் கலைச்சு சொல்லக்கூடாது, வந்தான்னு சொல்லக்கூடாது. நீங்க சட்டதிட்ட விதிகளை திருத்தி இருக்கிறீங்க. நான் அதைத்தான் சொன்னேன். ஒரு பொருள் ஒரு வீட்டுல இருந்து களவாடப்பட்டுருச்சுன்னா யாரு களவாடினாங்களோ அவங்கள போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அப்புறம் கோர்ட்டுக்கு போகும். நீங்க ஆட்டத்தை கழிச்சு ஆட சொல்றீங்களா? இல்ல மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் உண்மை ஒரே வார்த்தையா நான் சொல்றது நீதிமன்றம் இல்ல இந்த பொருள் இவருக்கான பொருள் நீதிமன்றம் சொல்லும்ல, இது யாருக்கான பொருளும் கிடையாது. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லும்? இந்த பொருள் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கணும், இதை நீயே எடுத்துட்டு போகாத, நீயே எடுத்துட்டு போக. அந்த நிகழ்வு அதிவிரைவில் நடக்கும். ஓபிஎஸ் சொன்னது ஒரு குடும்பத்தின் பிடியில போயிடக்கூடாது இந்த கட்சின்றாரு. ஆமா, உண்மை. இது மறுபடியும் ஒரு குடும்பத்தின் பிடியில போயிரும் போல இருக்குன்றதுதான் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் போகாதே, அப்படி போறதுக்கு உண்டான சூழலை ஓபிஎஸ் அதை முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிட்டாங்க. அதெல்லாம் போகவே போகாது. இனி அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா போகாது. இது தொண்டருக்கான இயக்கமுங்க. நாங்க தொண்டர் கையில ஒப்படைக்கிறதுக்கு தான் ஓபிஎஸ் போறாரு. அவர் தான் அன்னைக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு டிவி பேட்டியில கேட்கும்போது கேட்டாங்க, நான் எந்த தியாகத்துக்கும் தயார்ட்டாரு, நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எனக்கு ஒண்ணு இந்த கட்சி நல்லா இருக்கணும், மறுபடியும் இந்த இயக்கத்துக்கு இயக்கம் ஆளுங்கட்சியா வரணும், மக்கள் பணி செய்யணும். இது ப்ரொஃபஷனல் பொலிட்டீஷியன் இயக்கம் கிடையாது. இது தியாக உணர்வால் வந்த இயக்கம். தியாகத்துக்காக மட்டுமே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்கள் கொண்ட இயக்கம். அந்த தியாக உணர்வுல எந்த தலைவர் தலைமையேற்றனாலும் நானும் போவேன், தலைவரும் போவாங்க. ஓபிஎஸ் தியாகம் செய்ததாக நீங்க சொல்றீங்க, ஓபிஎஸ் துரோகம் செய்ததாக அவங்க சொல்றாங்க. இந்த நேயர்கள் பார்க்கக்கூடியவங்க, அதிமுக தொண்டர்கள் இந்த பேட்டியை பார்த்தாங்கன்னா நீங்க சொல்றதுல எது உண்மை அப்படின்றத அவங்க புரிந்து கொள்ள. தொண்டர்கள் மக்கள் பார்க்குறவங்க எல்லாம் தாண்டி காலம் கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அந்த காலம் அதிவிரைவில் வரும். அன்னைக்கு இந்த பேட்டியின் வாயிலாக 100 நாள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அந்த 101வது நாள் நீங்களே நினைப்பீங்க, இந்த பிடியில் முதல் கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, பாரதிய ஜனதாவின் கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு உத்தரவாதம் இருக்கா? ஸோ இன்னும் ஒரு 100 நாள் நீங்க இது வைக்கிறீங்க, கெடு வைக்கிறீங்க. இல்ல பிடி ஒரு பிஜேபியோட நீங்க சொன்ன குற்றச்சாட்டு பூரா ஓபிஎஸ் மேல கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் மேல நீங்க நான் வைக்கல சார். அவங்க பொது சமூகத்துல இருக்கிற கேள்வி, பொது சமூகம் சொல்லல, அவங்கன்னு தான் என்கிட்ட இத்தனை இவ்வளவு கொஸ்டின் கேட்டீங்க. இல்ல பொது சமூகமும் இந்த கேள்வி வைக்குது. நீங்க இவ்வளவு நேரம் கேட்ட கொஸ்டின் பூராமே அவங்க சொல்றாங்க முடிவெடுக்க முடியல, அவர் அங்க நெருக்கம் பாராட்டுறாரு, அவர் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுறாரு, 50-50 எல்லாம் நீங்களா அவங்க சொல்றதாகத்தானே சொன்னீங்க. சரி,
இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு வந்து காலம் கரெக்டா சொல்லும். ம். அதிவிரைவில் இதுக்கு உண்டான சூழலும் முடிவும் அதிவிரைவில் வரும். 2026 அதிமுக ஜெயிக்குமா? கண்டிப்பா ஒருங்கிணைந்த அதிமுக ஜெயிக்கும். காலம் பதில் சொல்லட்டும் சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசி நன்றி 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 நன்றி. இவ்வளவு நேரம் உங்களோடு கருத்துக்களை பரிமாறுவதற்கு எனக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி ஆதன் தொலைக்காட்சிக்கும் அன்பு சகோதரர் மாதேஷ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றிங்கண்ணா. வணக்கம்.